இன்னைக்கு டே 24 ஆஃப் கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். என்னோட லோவர் பாடி டார்கெட் பண்ணுற மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் கான்ட்ராக்ட் பண்ணேன். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லியும் நம்ம வந்து மென்டலி ஃபீல் பண்ணி பண்ணாதான் இன்னும் ஒர்க் அவுட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் இன்டென்ஸாக பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ட் பேண்டை வச்சு ஸ்குவாட்ஸ் போட்டேன். 3 sets ஆஃப் 10 reps போட்டேன். ஸ்குவாட்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்பிளிட்டில் வந்து லஞ்சஸ் பண்ணேன். அதையும் நல்லா இன்டென்ஸாக பண்ணுறதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பேண்ட் யூஸ் பண்ணேன். இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். கேலிஸ்டிக்ஸ் பண்ணுறோம், வீட்டில் வச்சு பண்ணுறோம்னா இந்த பேண்டை நான் டெக்கத்தில் நல்லா பை பண்ணேன். அப்புறம் ஜம்பிங் லஞ்சஸ் நல்லா எக்ஸ்ப்ளோசிவாக இது பண்ணி முடிச்சுட்டு கொசாக் ஸ்குவாட். இதனால நம்ம மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த காம்பவுண்ட் மூவ்மெண்ட் இது அப்படியே டக் ஒர்க் பண்ணுறப்போ என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இது பண்ணி முடிச்சுட்டு என்னோடய கோரை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஃபுல் ஸ்குவாட்ஸ் டு சிட்டப் பொசிஷன், லெக் பொசிஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் கோர் கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹாலோ பாடி, அதுக்கப்புறம் பிளாங்க், அப்புறம் ரிவர்ஸ் பிளாங்க் எல்லாமே வந்து 1 minute 2 sets பண்ணேன். டே முடிச்சிட்டேன். பை பாய்.